பாலுமேந்திரா சார்கிட்ட எனக்கும் அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சது. நான் நினைத்தேன் வந்தாயின்னு ஒரு படம் விஜய் ரொம்ப தேவையான அது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு பிரசாத் லேபில். கலர் கரெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆனால் ஸ்க்ரீனில் லைட் வரும் இல்லையா, அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன், இப்படி தொப்பியை போட்டு இப்படி நிற்கிறார். அத்தாடி வீரண்டா வந்தார். நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் இப்படி மூவ் பண்ணவர் திருப்பி தொப்பியை சரி பண்ணிட்டு அப்படியே நின்று இப்படி கை ரெண்டையும் வச்சுட்டு இப்படி ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன், அப்படியே தியேட்டரில் சேர்ல இருந்து இறங்கி அப்படியே கீழே போயிட்டேன் பின்னாடி. நாட் ஒன்லி ஆக்டர், ஒரு வெரி குட் கிரியேட்டர். ஸோ 23ஆம் புலிவயசில் வரும்போது ஆல்மோஸ்ட் எனக்கும் வடிவேலுக்கு வந்து பாப்போன்னு பேசிக்கிற அளவுக்கு நண்பர்கள் ஆகிட்டோம். ராஜாதி ராஜ மார்த்தாண்டன் வர்றதுக்கு நாங்கள் வெளியில் ஷாட்டுக்கு வெளியில் நிற்கணும். அப்போ அந்த கையில் கம்பு வச்சுட்டு சிலாம் படிச்சுக்கடி. கர்ணன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தள்ளாத வயது என்ன தளராத லட்சியம் வந்திருக்கும் நோக்கம். முதல் நாள் நடிச்சுட்டு மறுநாள் வந்து நான் கேமராமேன் ஒர்க் பண்ணேன் வில்சனுக்கு பதிலாக. ஏடா ஏழு தானே நடிச்சிடுற? ஆமாம். பின்னத்தை கேமரா பண்ணுறேன். நான் கேமராமேனா நீ? மோகன்லால் as an artist, மோகன்லால் as a producer, இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் வந்து ஸ்டார்டம் எங்கள் ஷோல்டரில் தூக்கிட்டு போனதில்லை. அது ரெண்டு கேரக்டர். 90s பான் வரைக்கும் தான் இளையராஜாட்ட இருக்கான். 2000 பான் வந்து இளையராஜாட்ட இல்லை. ரகுமான் வந்து ரெட்ரோ சாங்னு சொல்கிறாங்க. நம்புவீங்களா நீங்கள்? இளையராஜா சார் பாட்டு போனோம், ரகுமான் பாட்டு போட்டாங்க. என்னப்பா? ஆமாம் அங்கிள். The Chennai Silks in Mega Summer Sale. இங்கே இவ்வளோ ஒரு ஃபோட்டோகிராஃபி மேலேயும் சினிமாட்டோகிராஃபி மேலேயும் இவ்வளோ பெரிய காதலாக இருந்திருக்கீங்க. அசோக் குமார் சார் பாலுமேந்திரா சாரோட பார்த்து பழகி பேசுறதுக்கான சூழல் சந்தர்ப்பங்கள்ல பாலுமேந்திரா சார் நான் வந்து அசோக் குமார் சார் ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட் மெட்டி. நான் சில்ஸ் ரவி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண எல்லா படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் அசோக் குமார் சார் தான். அவருக்கு இப்போ என் பேரை பற்றி தெரியாது, பட் நான் ரவி சாரோட அசிஸ்டன்ட் தெரியும். பாலுமேந்திரா சார்கிட்ட எனக்கும் அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சது. நான் நினைத்தேன் வந்தாயின்னு ஒரு படம் விஜய் ரொம்ப தேவையான அது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு பிரசாத் லேபில். அங்கே தேட்டரில் வந்து சின்ன தேட்டர், அதில் வந்து காப்பி செக் பண்ணிகிட்டு இருப்பேன் பிரிண்ட் ஆகி. அது ட்ரிம்மர் கரெக்ஷன் ஒரு அது டெக்னிக்கலாக சொன்ன எழுதுறோம். அது பார்த்துட்டு நான் திரும்ப தேட்டரில் உட்காந்து அந்த கலர் கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆனால் ஸ்க்ரீனில் லைட் வரும் இல்லையா, அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன், இப்படி தொப்பியை போட்டு இப்படி நிற்கிறார். அத்தாடி வீரண்டா வந்தார். நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் இப்படி மூவ் பண்ணவர் திருப்பி தொப்பியை சரி பண்ணிட்டு அப்படியே நின்று இப்படி கை ரெண்டையும் வச்சுட்டு இப்படி ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கார். நான் என்ன பண்ணேன், அப்படியே தியேட்டரில் சேர்ல இருந்து இறங்கி அப்படியே கீழே போயிட்டேன் பின்னாடி. அது மேலே ஆப்ரேட்டர் வந்து அவர் பேர் மறந்துட்டேன். அவர் அப்படின்றார். போனவர் அந்த லைட் வெளிச்சம் பார்க்குறேன், திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் மேலே ஏறிட்டு நான் கட் பண்ண சொல்லிட்டேன் படத்தை. போங்க இவ்வளோ நேரம் பாடம் பார்க்க மாட்டார், நீங்கள் போங்க அப்படின்னு அவர் ஆப்ரேட்டர் சொல்கிறார். நான் உள்ளே போய் போகிறதா அங்கே சிவராமன் டெக்னிக்கல் சீஃப் அவர் ரூம்குள்ளே நிற்கிறாரு. எனக்கு நான் உள்ளே போய் கதவை திறக்கிறதா வேணாமான்னு தான் அவர் கண்ணாடி பார்த்து வாங்க, இஸ் சினிமாட்டோகிராஃபர் ஃபார் தட் மூவி. ஓ யூ ஆர் ஃப்ரம்? சார் ஐ மிஸ்டர் பி கண்ணன். ஓகே ஹூ டிட் திஸ்? சார் போலன் சார். வெர் இஸ் போலன்? அந்த கிரேடர் கூப்பிட்றாங்க. எனக்கு என்னன்னா இங்கே என்ன நடக்குது, என்ன கேட்க போகிறாரு. அந்த ஒரு நெகட்டிவ் பேர் சொல்லி என்ன யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டார். நான் அந்த நம்பர் சொன்னேன். போலன் ஹி யூஸ்ட் தட் இஸ் 5293. எனக்கு அந்த க்ரீன் கிடைக்கல. எப்படி இல்லை அது இப்படி நீங்கள் எதாவது ஃபில்ட்ரு யூஸ் பண்ணீங்களா, என்ன யூஸ் பண்ணீங்கன்னு என்னை டெக்னிக்கலாக கேட்குறாரு. அப்போ நான் பண்ணதை அவர்கிட்ட சொல்கிறேன். நான் என்டி பண்ண. ஓ ஓகே குட் ஜாப் அப்படின்ட்டு அப்படி போயிட்டார். வெளியில் வந்தால் ஒரு படவடப்பு இருக்குங்களா நமக்கு. ஏன்னா ஒரு பெரிய லெஜண்ட். நான் வந்து அழியாத கோலங்கள்லாம் வந்து நான் ரொம்ப ரிலேட்டடான ஒரு கேரக்டர். நான் அந்த படத்தில் வர்ற டீச்சரு பாய்ஸு அந்த ஒரு லைஃப்பை கிராஸ் பண்ணி வந்தவன். அதனால் ஒருத்தர் நம்ம லைஃபே நமக்கு தெரியாமல் படம் எடுத்து அப்படி இருக்கும். அதை மாதிரி நமக்கு ஒரு த்ரில் இருக்கும்ல. அவர் சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பெரிய மேதை. அவர் கேட்குறாரு வெளியில் வந்து ஒரு சிகரெட் பிடிச்சது அம்பது திமுறை வாழ்க்கையில் சிகரெட் பிடிச்சது இல்லை. ஏன்னா அவர் இவ்வளோ என்னை கேட்டார், எனக்கு பெருமை தாங்கலை. அப்படி ஒரு பெரிய ஆதர்சமாக நினைச்சவங்க பெரிய ஒரு பெருமையாக அந்த ஒரு மூமெண்ட் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு சுகா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கார். தட் பாய் பிளாக் பாய் ஃப்ரம் பாரதியா ஸ்கூல், தட் பாய் என்னடா அவன் இப்படி நடிச்சுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி வெட்டி கொடு சீனு அதெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. என்ன திருப்பி கூப்பிட்டு அந்த தனுஷ் வச்சு பண்ண படத்தில் என்னை கூப்பிட்டு நடிக்கிறது. அப்போ வந்து ஐ சா லாட் ஆஃப் யுவர் மூவிஸ். நவ் யூ ஆர் லூசிங் யுவர் கண்ட்ரோல் இன் இண்டோர். ப்ளீஸ் டேக் கேர். யுவர் அவுட்டோர்ஸ் ஆர் வெரி நைஸ், பட் இண்டோர் இஸ் நாட் குட். தட் யூ மஸ்ட் கீப் வெரி 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 கேர்ஃபுல் அபவுட் இட்.
யுவர் அ குட் ஆக்டர் அப்படின்னா எஸ் சார் மயூரா ஹோட்டலில் ம் ம் அது அமையலாம் போச்சு. அது மாதிரி பாலுமேந்திரா சாரோட ஒரு நல்ல இது இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்டர் மகேந்திரன் சார் வந்து என்னை வந்து ஆக்டராகவும் சரி சினிமாட்டோகிராஃபரும் சரி அவருடைய கடைசி காலங்களில் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிக்கிற மெட்டியை பற்றி சொன்னீங்க, அந்த டைமில் நீங்கள் அவரை நிறைய அப்போ சந்திச்சிருப்பீங்க. வந்து என்னையே அவர் தெரியாது. நான் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் கேமராமேன் ஆனதுக்கப்புறம் ராஜேஷ் சார் தான் என்னை கூட்டு போய் அறிவுறுத்தி சார், ஓகே. ஐயோ நீ தான் கேமராமேனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நிறைய பாகுபலி பார்ட் 1 பற்றி ஒரு 2 hours பேசியிருப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ஆமாம் மகேந்திரன் சார் எனக்கு அந்த பாலச்சந்திர சார்ட்டையும் எனக்கு ஒரு சின்ன டச் வந்தது, ஒரு ரிலேஷன். நீங்க சொன்ன மகேந்திரனும் சரி பாலு மகேந்திராவும் சரி, எனக்கு பாலு மகேந்திரா சாரோட அவ்வளோ பர்சனல் பழக்கம் இல்லைன்னாலும் கூட அப்புறம் மற்றவங்க கிட்ட சொல்ல கேட்டதில் அவங்க புதுசாக ஒரு என்ட்ரண்ட் வந்து அவங்க வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த லேர்னிங் என்தூசியாசம் வந்து அவங்க 2 பேருக்கும் எல்லா காலத்துலேயும் எல்லா ஏஜ்லேயும் இருந்திருக்கு. அதாம்மா, அதை நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, தே நெவர் திங்க் அபவுட் தே ஆர் லெஜெண்ட். அவங்களோட அது இல்லைம்மா, அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்க மேலே வச்சுருந்த இமேஜுக்கும் அவங்கள பற்றி வச்சுருந்த இதுவும் வேறு ஆல்வேஸ் லேர்னர் தான். நான் அப்படித்தான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க நமக்கு ஒன்று தெரியும்னு முழுசாக நம்பினதே இல்லை. இப்படி பண்ணலாமோ. அப்போ சினிமாவும் சரி ஒரு டெக்னிக்கல் அப்ரோச்சும் ஒரு எமோஷனோட எக்ஸ்பிரஷனும் ஒரே ஒரு ரூட் இல்லை, அதுக்கு பல விதம் இருக்குது அப்படிங்கிறதா அவங்க அப்படி இருந்தது காரணம். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது அங்கேருந்து. ஒன்று இல்லை ரூட்டு, பல விதம் இருக்குது. அதனால் அவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம் அவங்களுக்கு. நான் தாண்டா அது இல்லை, இருந்ததில்லை. ஸோ பாரதி ராஜா சாரோடைய இயக்கத்தில் தான் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஷாட்டுக்குள்ளே வரீங்க. அங்கேருந்து ஆழமான நடிப்புக்குள்ளே நீங்கள் மெதுவாக வெற்றி கொடிகட்டுலேருந்து ஆரம்பித்து தவமாய் தவம் இருந்ததுலேருந்து இந்த மாதிரி நடிப்புக்குள்ளே ரொம்ப தீவிரமாக போகிற போது எனக்குள்ளே ஒரு பெரிய நடிகன் இருக்கிறான் அப்படின்னு உண்மையிலேயே நீங்கள் இப்போ நம்ம ஒரு பேச்சாளர் வந்து நிறைய மேடையில் பேசினாலும் இந்த மேடையில் நான் பேசுனது தான் உண்மையாக நான் பேச்சாளர்னு அவனுக்கே தெரியும். அதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? எந்த படத்தில் நீங்கள் முதல்ல நடித்த போது பரவாயில்ல இளவரசன் நீ நல்லா தான் நடிக்கிற அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணி இருக்கும் இல்லையா? அது எந்த படம்? இல்லைம்மா, என்னென்னா நமக்கு ஒவ்வொரு ஷாட்டும் இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து நாங்கள் பெர்ஃபெக்ட் ஷாட் மாத்திரம் தான் ஓகே ஆகுது. நீங்கள் பார்க்குறது அதை என்ஜி பண்ணி தூக்கி போட்ட ஷாட்டு பல ஷாட் இருக்குது. இன்றைக்கி வந்து நைட்டு இப்போ கேமராமேன் இருக்கும்போது என்ன ப்ராக்டிஸ் எங்களுக்கு வரும்னா, இப்போ கண்ணன் சார் என்ன பண்ணுவார்னா, அன்றைக்கி நைட்டு உட்காந்ததுக்கப்புறம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எடுத்த சீன்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு என்னென்ன ஷாட் எடுத்துருக்கு, எதில் எத்தனை ஷாட் பெர்ஃபெக்டாக பண்ணோம், எத்தனை ஷாட்டு ஓகேன்னு போட்டு வந்திருக்கோம், என்னென்ன தப்பு பண்ணணும்னு ஒரு சும்மா டேபிள் ஒர்க் பண்ணுவோம். அது நடிக்கும்போதும் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி என்ன சீன் நடித்தான், அந்த டயலாக் என்ன பேசினா, அந்த மாடுலேஷனு திருப்திப்படவே முடியாது. யாராவது ஒரு கைடன்ஸ் டைரக்டருங்க வந்து மாடுலேஷன் சொல்லிக் கொடுக்குற டைரக்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை. நீ நடிக்கிற நடின்னு நம்மளை சில டைரக்டருங்க வந்து சுதந்திரமாக கொடுப்பாங்க. அந்த இடத்துல மைண்டு ஒர்க் ஆகாது. என்னடா அது இல்லையே, ஏதோ ஒரு குறையுதே, நான் அதை யோசிச்சிட்டே இருக்கிறதுக்கு டைம் இல்லை, அன்றைக்கி பிரேக் டவுன் முடிக்கணும்ல. அதனால் பெர்ஃபெக்டாக ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்து யாராவது இப்போ உங்களை மாதிரி ஒரு பார்வையாளர் பார்த்து நல்லா இருக்குன்னா ஓகே அது பாஸ் ஆகிடுச்சு அப்படி தான் இருக்குமே தவிர, அப்போது கான்ஃபிடென்ட்டுக்கும் பெர்ஃபெக்ஷனுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி எப்போவுமே எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் தேடலுக்கான ஸ்பேஸும் கூட. அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியலமா. ஏன்னா ஒரு வேலையை நம்ம திருப்தி செஞ்சிட்டோம்னா திருப்திப்பட முடியல, அது வலுக்கட்டாயப்படுத்த முடியல. ஆனால் இன்னொன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒன்று இருக்கே, நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போமோ. சில எமோஷன் கரெக்டாக உட்காந்துரும். சில எமோஷனை வந்து உங்களுக்கு தெரியாத சப்கான்ஷியஸில் நான் வந்து டிஸ்கனெக்ட் ஆகியிருந்திருப்பேன், ஆடியனுக்கு தெரியாது. சம்மந்தப்பட்ட அது ப்ளூடூத் மாதிரிமா, டக்குன்னு சில டைரக்டருக்கு நமக்கு அது கரெக்டாக உட்காரும், சில பேரோட சிங்க் ஆயிடும், சிலது உட்காராது, ஃப்ரீக்வன்சி. எஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளர போகிறதுனால வந்து டப்பிங்கில் அந்த மாதிரி நீங்கள் ஹார்மோனியஸாக ஃபீல் பண்ண டைரக்டர்ஸ் யார் சார்? அப்படி நான் கணக்கு சொல்ல முடியாதே, அது அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வு தானே. அதை நம்ம சில ஷார்ட்ஸில் சில சீன்ஸில் அது இப்போ நான் அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப எல்லா இதுலேயும் தாண்டி வரும்போது வந்து சேரன் படங்களில் எனக்கு அமைஞ்ச கேரக்டர்கள்லாம் வந்து சேரனுங்க எனக்குமான புரிதல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தவசியில் வந்து எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது, ஆனால் என்னை வச்சு வேலை வாங்கினது வந்து டைரக்டர் உதயசங்கர். அப்போ வந்து எனக்கு ஒன்று தான் தெரியும், ஸ்டார்ட் கேமரானா இங்கேருந்து கடைசி வரைக்கும் போவேன், திருப்பி வரேன். அப்போ தான் கேமராமேனாக இருந்து நடிக்க ஆரம்பிச்சு புதுசு. அவனையெல்லாம் பக்குவப்படுத்துறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு முத்துக்கு முத்தாக படம் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸாக கிடைச்சது. அது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய, நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான பதில்னா, எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது வந்து அந்த கதாபாத்திரம். அது வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிற ஒரு கணவன் மனைவி, அந்யோன்யமான ஒரு கணவன் மனைவி, இணை பிரியாது இருந்தவங்க 5 பையனை பற்றி இப்போ அவங்களாலே பிறந்ததுக்கப்புறம் சூசைட் பண்ணிட்டோம். அந்த ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு, அப்பா அப்படின்னு. நானும் திரும்ப சரண்யா அவங்களுமே அதை பற்றி பேசும்போது அப்படி தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்.
அது அது வந்து ஒரு ஒரு ஹெவியான எஸ். ரொம்ப ஒரு கனமான பாத்திரம். அந்த மாதிரி நீங்கள் கனமான பாத்திரங்கள் பண்ணதையும் ரசிகர்களாக இருந்து நாங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு மனசில் ரொம்ப பக்கத்தில் ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கூட இருக்கிறது வந்து நீங்கள் மங்குனி அமைச்சராக இருந்தது தான். ஆமாம். 23ஆம் புலிகேசின்னும் போது அதுவும் விகடன் சேனலுக்காக நம்ம எடுக்கிற இந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக நம்ம 23ஆம் புலிகேசியை பற்றி பேசணும் சார். அந்த ஃபிலிமில் இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் அந்த ஃபிலிமாக பார்க்கறதுன்றது அது ஒரு ஹாப்பினஸ். இது நடிக்கும் போதே ஒரு குஷி இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸு வடிவேலு சாரோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். வடிவேலு வந்துமா மதுரை மண் கிழக்கு சீமையில் வந்து டைரக்டரில் வந்து நிறைய பேர் போய் அந்த கேரக்டர் வந்து வடிவேல் கேரக்டருக்கு முதல்ல கவுண்டமணி சார் போடுறதா வேறு டிஸ்கஷன் போகும்போது வடிவேலு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணிகளில் நான் ஒரு ஆளாக இருந்தேன். எதனால் அப்படின்னா, ராசாவின் மனசில் படம் பார்க்கும்போது அவர் யாருன்னே தெரியாது. நான் பொண்ணு அறிமுதி 3 பேரும் ஆனந்த் தேட்டரில் ராசாவின் மனசில் பார்க்கும்போது இந்த ஒரு ஆள் மாத்திரம் மண்டையில் தனியாக இருக்காப்புல. அப்போ நான் வெளியே வரும்போது அந்த கருப்பாக ஒல்லியாக யாரோ ஒரு பையன் பாறேன், அது வேற மாதிரி இருக்கான்ப்பா, யாருன்னு தெரியலையே. அப்புறம் வேறு ஏதோ படத்தை நடிக்கிறாரு, அவர் ஏதோ தேநீர் இருக்காரு. கொண்டு வந்தோடனே டைரக்டர் வந்து சொன்னதுக்கப்புறம் ஒரு லைன் சொன்னதுக்கப்புறம் டெவலப் பண்ணும். அப்படி பரவாயில்ல சார், யாரும் அப்படி பெர்மிட் பண்ண மாட்டார். அது பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்ப்பார். பேப்பரை வச்சுட்டு டெவலப் பண்ண விட்டதுக்கப்புறம் எல்லாமே சும்மா சல்லுன்னு பண்ணுறாப்படி. ஸோ வடிவேலு வந்து நாட் ஓன்லி ஆக்டர், வெரி குட் கிரியேட்டர். ஸோ 23ஆம் புலிகேசியில் வரும்போது ஆல்மோஸ்ட் எனக்கும் வடிவேலுக்கு வந்து வாப்போன்னு பேசிக்கிற அளவுக்கு நண்பர்கள் ஆகிட்டோம். 23ஆம் புலிகேசி ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இருக்கும்போது வெளியில் உள்ள ராஜ மார்த்தாண்டன் வர்றதுக்கு நாங்கள் வெளியில் ஷாட்டுக்கு வெளியில் நிற்கணும். அப்போ அந்த கையில் கம்பி வச்சுட்டு செல்லம் பிடிச்சிக்கடி இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன், என்ன பிடிச்சிக்கன்னா என்ன கோப்பை பண்ணிக்க, இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன்னா சிவாஜி சார் கொஞ்சம், எம்ஜிஆர் சார் கொஞ்சம், அதை தான் அவர் சொல்கிறார். பிடிச்சிக்க ரெடி டக்குன்னு உள்ள போ. எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து சம்பளத்தோட ஒரு டிக்ஷனரி கூட ஒரு வாத்தியார் கூட உட்காந்து பாடம் படிக்கிறது எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுச்சு. சின்னது அப்போ சைலன்ஸ் விட தெரியாது எனக்கு. 23 புலிகேசி வரை எனக்கு இந்த டைலாக் நடுவில் பாஸ் விட தெரியாது. மண்ணா யானை அங்கே ஒரு அப்படி பாஸ் விடும். அப்படி அது பக்கத்துலேயே உட்காந்து பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வடிவேலு வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் காமெடின்னு அவர் சச்சா வந்து நீ இப்போ எனக்கு வந்து ஒரு ஆக்டரை பற்றி நீ வந்து ஒரு PhD பண்ணுன்னா 1/2 மணி நேரத்தில் நான் வந்து வடிவேலை பற்றி எழுதி கொடுக்குற அளவுக்கு மண்டையில் ஸ்டோர்டு இருக்குது. அவ்வளோ லெசன்ஸ், நாட் ஓன்லி ஆஸ் ஆக்டராக எனக்கு கோ ஆக்டரு அது இதெல்லாம் இல்லை, அவ்வளோ இருக்குது. வடிவேலுன்ற ஒரு நடிகன்கிட்ட வந்து அவ்வளோ இருக்குது. சின்ன விஷயங்கள். இப்போ இந்த சாவி துவாரம் இருக்குல்ல, அது ஒரிஜினலாக படத்தில் ஸ்கிரிப்ட் கிடையாது, லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுக்கு வந்து நாங்கள் டக்குன்னு ஆடிக்கிட்டு வந்து வெண்கொடி வேந்தான்னு வெளியே வரணும், அதுதான் ஷார்ட்டு. அதுக்கு நாங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இவர் ஏதோ பேசிட்டே இருந்தவர் டைலாக் சொல்லி கொடுக்குறக்காக போய் அங்கே ஒரு டைம் வில்சன் கேமரா பார்த்துட்டு கேமரா டக்குனு இது அப்படி எடுத்தது யாருக்கு வடிவேலுக்கே தெரியாது எடுத்தது. ஓகே, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எடுத்தது. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு இல்லை நல்லா தான் இருக்கு விட்டுருங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து அப்போ என்னென்னா ஒரு கேரக்டருக்குள்ள உள்வாங்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நடிக்கிறதுல நாசர் சார் அவர் சொல்லுவார், இது வந்து நடிக்கிறத கதாபாத்திரத்தை உள்வாங்கிறதுக்கு ஒரு பேப்பரியா நடிக்கிறதுக்கு பாரியா எப்படி பண்ணுறான்னு அப்படின்னு. அப்போ நான் அந்த ஒரு தியரிட்டிக்கலாக நடிப்பு படித்தவங்கள்ட்ட இருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கேரக்டர் இதில் கூட நிறைய ஸ்கோப் இருக்கு அவருக்கு நடிக்கிறதுக்கு. ஆமாம், சிங்கார வேலையில ஒரு சின்ன ரோல் தான் அது, அதுக்குள்ளே அவர் அவ்வளோ அமக்கலை பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வந்து வடிவேலு வந்து நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்ததே இல்லை அவர். அதனால் எனக்கு 23ஆம் புலிகேசிலாம் வந்து ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் புக் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுறது. அப்புறம் நாடகத்தமிழ் நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் புலிகேசியாக நடித்தது சேலஞ்சில் வடிவேலுக்கு இன்னொரு ஆப்போசிட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதில் அந்த ரொமான்ஸ் வாக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் அது நிறைய பேர் அந்த காமெடி மாத்திரம் பட்டாங்க. இட்ஸ் டஃப் டு பெர்ஃபார்ம். ஒரு காமெடியன் வந்து சட்டுன்னு அப்படியே 360 டிகிரி வேற. அது ரொம்ப பெரிய எக்ஸலண்ட். வடிவேலோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். எனக்கு அது காலம் கொடுத்த ஒரு பெரிய வரம் அது. அது வந்து எனக்கு நல்ல மண்டையில் அப்புறம் தான் எனக்கு அந்த சைலன்ஸோட வேல்யூ புரிய ஆரம்பிச்சு. என்னோட நடிப்புக்கு அது ரொம்ப பயன்பட்டுச்சு. டைலாக் டெலிவரியில் வந்து பாசிங் எங்க, பங்க்சுவேஷன் பாசிங் எந்த இடத்துல சைலண்ட் விடணும், அந்த டைலாக்கோட வேல்யூ என்ன அப்படியா அந்த கேப் இருக்கு பாருங்க, அது வேல்யூ பண்ணிட்டே இருக்கும் அந்த இடத்த, அந்த சிச்சுவேஷன். கர்ணன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து அந்த இந்திரன் வந்து கவச குண்டலத்தை வாங்க வருவார். அந்த சீன்ல சிவாஜி வந்து அவர் வந்திருக்கிற வரவேற்று பேசுகிற டைலாக்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேச்சாளராக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம்,
தள்ளாத வயது என்ன, தளராத லட்சியம், வந்திருக்கும் நோக்கம் அப்படி அப்படி பொய் உரைக்க சொல்லுகிறது அப்படின்னு. பொய்யா அப்படின்னு தேவேந்திரன் அப்படின்னு விண்ணுலக அதிபதி அப்படின்னு அந்த அப்படி அப்படின்றது தான் ஒரிஜினல் டைலாக இருந்திருக்கணும் என்னோட அனுமானம். அந்த ரெண்டாவது அப்படிய இவர் இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பாரு அந்த ஸ்பாட்லன்னு, அது வந்துரும். அந்த லேயிங் எம்பேசிஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது தடவை சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்ற இந்த மௌனம் வந்துரும் ஒரு டைலாக் வந்துடும். அந்த 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 கேரக்டர் அதுக்கு தான் அந்த கேரக்டர் உள்வாங்கிறது. அதுக்கப்புறம் அது டீச்சிங் பண்ண வேண்டியது இல்லை, அந்த கேரக்டர் உங்களை கூட்டிட்டு போயிடும். அப்படி போனா தான் அது. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு 62 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அது உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா அதான் அந்த ரெண்டாவது அப்படி நான் பார்த்து ஒரு பேச்சாளரை பார்த்து ஒரு வார்த்தையை இன்னொரு தடவை இப்படி ஒரு பாஸ் விட்டு சொல்லும்போது அந்த அந்த வாக்கியத்திற்கே வேறு ஒரு பொருள் வந்துடுது, வேற ஒரு கணம் கிடைக்குது, வேற ஒரு உயரம் கிடைக்குது, வேற ஒரு அழுத்தம் கிடைக்குது. ஒரு அப்படியில அப்படி அப்படி ஒன்று அவர் மாற்றி காட்ட முடியும். அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த சைலன்ஸை பற்றி இப்போ பேசுறது ரொம்ப அற்புதம் சார். இப்போ நம்ம வடிவேலு சாரை பற்றி நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. இதுக்கு இன்னொரு ஆம்பிட்டில் போய் பார்க்குற போது நீங்கள் மலையாளத்தில் மோகன்லால் சாரோடையும் மம்முட்டி சாரோடையும் நடிச்சிருக்கீங்க. தமிழ் ஃபீல்டுன்றது ஒன்று, மலையாளம்ன்றவங்க அவங்க சினிமாவையும் அந்த கேன்வாஸையும் அவங்க பார்க்குறதே வேற. அங்கே நீங்கள் நடிக்கும் போது உங்களோட எனக்கு நான் மம்முட்டி சாரோட முதல்ல நடிச்சது ஆனந்தம், இந்த ரைஸ் மில்ல ஒரு கேரக்டர் ஒன்று. அது பண்ணும்போது அதான் ஃபஸ்ட்டு நான் மம்முட்டி சாரோட பண்ணும்போது முதல் நாள் நடிச்சுட்டு மறுநாள் நான் கேமராமேன் ஒர்க் பண்ணேன் வில்சனுக்கு பதிலாக. ஏடா இயால தானே நடிச்சிடுறேன். ஆமாம், பின்னத்தை கேமரா பண்ணுறேன். நான் கேமராமேனா நீ? ஓ இவ்வளோ தான் சார் அடைவா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டு ஒன்று நான் கேமராமேன் ஒர்க் பண்ணேன். எனக்கு இப்போ நான் நடிகர் எப்படி நான் இங்கே சொல்கிறேனோ, எனக்கு டியூஷன் மாஸ்டர் சால் ஃப்ரம் மலையாளத்தில் ஒரு டீ கடைக்காரராக வந்துட்டு போயிருப்பார். மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா மலையாள படங்கள் சஃபேர் ஈகா தேட்டரில் வாரம் ஃபெஸ்டிவல் போடுவாங்க. அந்த படங்களை போய் டெக்னிக்கலாக சினிமாவோட அதே பேர் அலையன்ஸ் ஃப்ரான்சிஸில் மலையாள நாடகங்கள் நிறையா போடுவாங்க. அந்த மலையாள நாடகங்கள்லாம் ஈகாவில் தானே சார் ரிலீஸ் ஆச்சு. மலையாள நாடகங்களில் அவுட்டோரில் லைட்டிங் அந்த டிம்மர்னு ஒன்று இருக்கும், அது அந்த செடிக்குள்ளரை அவ்வளவு பிரமாதமாக லைட்டப் பண்ணுவாங்க. அங்கே நடிக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை பார்த்தா இவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்ட்டுருக்கும். ஸோ அதாவது அவங்க வருமானமோ பாப்புலாரிட்டியோ கிடையாது, ஆனால் அந்த ஆர்ட் மேலே இருக்கிற அந்த லவ் இருக்குல்ல, அந்த அவங்க பேஷனேட் ஆஃப் ட்ராமா. ஸோ இதுவும் சினிமாவும் கிட்டத்தட்ட ஒரே தட்டில் இருக்கும். பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் இருக்கும், நாடகத்தில் பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் இருக்காது, மற்றபடி எல்லாமே இருக்கனால ரொம்ப சின்சியராக நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இங்கே எனக்கு முள்ளமாக மெலோட்ராமா கூட்டிகிட்டே போகும். சவுத்து வர 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 அவங்கள்ட்ட போனீங்கன்னா பெங்கால் சினிமாவில் மெலோட்ராமாவும் இல்லாமல் யதார்த்தம் இல்லாமல் அவரோட கூப்பிட்டா திரும்பி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. மலையாள படங்கள் மட்டும்தான் ரியலிஸ்டிக் ஃபிலிமில் 60s 50ஸ்லேயே ரொம்ப உள்ளே வந்தது. அப்படி வந்ததில் மம்முட்டி சார் மோகன்லால் சார் படங்களில் நமக்கு 80ஸ்ல பத்மராஜன் சார் படம் கூட விடேன்னு சொல்லி கூட விடே, தினராத்திரங்கள், தனியாவர்த்தனம்லாம் இன்னைக்கு கூட மலையாளத்தில் எடுப்பாங்களான்னு தெரியாது. தனியாவர்த்தனம்லாம் மதில்கள், எம்டி வாசல் மதில்கள், நீங்க அந்த மாதிரி நீங்க அப்படியெல்லாம் ஒரு சிந்தனையே வராது நமக்கு. அதை படமாக்கலாம், அந்த புத்தகத்தை படமாக்கலாம், இல்ல அந்த கதையை படமாக்கலான்னு இங்க யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. இல்ல அந்த மகேந்திரன் சார் மாத்திரம் தானே அந்த மாதிரி சித்திரனையெல்லாம் எடுத்தார். வேற யாரும் சாய்ந்தாடுன்னு மகரிஷி சார் கதை தான் 6-60 வரை நினைக்கிறேன் பஞ்சவர்ணாச்சல சார் வாங்கி பண்ணாங்க. அது கூட 6-60 வரை கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, பட் நாட் ஹிட். அந்த சாங்கெலாம் இருந்தும் கூட அந்த படம் பெருசாக போகல. அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பெரிய நாவல் அப்புறம் முழுமலரும் சார் மகேந்திரன் சார் தான், திருப்பி மகேந்திரன் சார் தான் சொல்ல முடியும். காளின்னு நினைக்கிறேன், கல்கியில் வந்துச்சு, அது உமாச்சந்திரன் எழுதுனது. காளின்னு அந்த கதைக்கு பேர் காளி. நான் அதை படிச்சிருக்கேன், நான் அதை இதாக இருக்கும்போது. அதனால் அங்கே ஒரு சும்மா ஒரு டீ கடைக்கு வந்துட்டு போகிறாரு. அந்த டீ கடைக்காரராகவே நீங்கள் மாறி இருப்பாங்க. அதனால் மலையாள சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியமான சினிமா என்னோடய லைஃப்பில். சினிமாட்டோகிராஃபிக் ஆகட்டும், உள்ளபடி காமிப்பாங்க. இங்கே நம்ம ஒரு சின்ன எக்ஸாகரேஷன் லைட்டிங்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். அங்கே போனீங்கன்னா மினிமம் லைட்ஸில் பரதன் சார் அப்படி பார்த்தாக்க, பரதன் சார், சிபிமலையிலுடைய படங்கள் எல்லாம் சிபிமலையில் ஒரு கோல்டன் பீரியட். பரதன் சார் எப்படி ஒரு கோல்டன் பீரியடோ, பிரணவம் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி மோகன்லால் சாரோட அவருடைய ப்ரொடக்ஷனும் சரி, அதில் சிபிமலையிலோட கண்டினியூஸ் ஹிட்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு எமோஷனை, ஒரு நூல் நம்ம அதை பிரிச்சிருவாங்க. ஒரு நூலை பிரிக்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன்ல இன்னைக்கு வரைக்கும். ஹீரோ ஹீரோயினை கொல்லுவா தினராத்திரங்களில், மிர்சிக்கிலிங் 84 நினைக்கிறேன், மெர்சிக்கிலிங். அதனால் மலையாள சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியமான சினிமா. அப்புறம் தொடர்பில் மோகன்லால் சார் கூட எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை,
அந்த டைரக்டர் வந்து சவுதி வெள்ளக்கான ஒரு படம் எடுத்திருந்தார். ஓகே. அவர் 2 படம் நான் மிஸ் ஆயிடுச்சு. அவர் கூப்பிடுவார் அடுத்தடி, அந்த 2 மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து சூடானி ஃப்ரம் நைஜீரியான்னு ஒரு படம் இருக்கு, ம். அதை மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் நானும் பார்க்கல வந்து ஐயோ, அதெல்லாம் பார்க்க வேண்டிய படங்கள். அதாவது ஹீரோயின் லவ் எதுவுமே இருக்காதுமா. ஒரு முதிர்ந்த அம்மாவுடைய காதலை மகன் அப்ரூவ் பண்ணுவான். ஓகே. அப்பா அவர் வந்து அம்மாவோட காதலன், அவன் வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, அப்பா இறந்துருப்பார். அந்த வயசுக்கு அவர் அம்மா பார்க்க வந்தால் மிச்சர் பொட்டணம் வாங்கிட்டு வருவார். மிச்சர் பொட்டணம் வாங்கிட்டு வந்து ஒரு கட்டங்காப்பி குடிச்சு 2 பேரும் பேசி பையன் வந்தால் அதுக்கு அம்மா கில்ட் ஆக மாட்டான். அந்த அப்பன் வந்து ஒரு கில்ட் ஆவான். அவர் இறந்துட்டார் அந்த ஆக்டர். நீங்கள் அந்த இடத்துல ஒரு சினிமா, ஒரு கேமரா இருக்குலாம் தெரியாது. அந்த ஒரு அடையை விடுறா அவங்க பாவம்டா அப்படின்னு நம்மளை சொல்ல வைப்பாங்க. கடைசியாக அம்மாவுக்கு வந்து அவன் கொடுக்குற கிஃப்ட்டு, அவர் மயன் சத்தம் போடுறான்னு அம்மாவை விட்டுருவா, கூட்டு கொண்டு வந்து அம்மாவோட சேர்த்து வைப்பான். ஓகே. ஆமாம், அம்மாவோட சேர்த்து வைப்பான். ரொம்ப ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயந்தன் இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருந்தார் ஓகே. தமிழில். ரொம்ப நான் சொல்றது இருக்கும் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ரொம்ப வியப்பானது 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயந்தன் அப்படி சிந்திச்சாரு. நீங்கள் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள போயிட்டு வந்துடுவீங்க. இப்போ பாரதிய சார் மண்வாசனன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும். அதில் 2 அம்மாக்கள் கேரக்டர் சினிமாவுக்கே புதுசு, எக்ஸ்ட்ரானரி. அது மாதிரி எவ்வளோ படங்கள் சொல்லலாம். மலையாள சினிமா பற்றி பேசினா நம்ம 10 மணி நேரம் பேசலாம். பேசிட்டே இருக்கலாம். ஆமாம். வைஷாலி எவ்வளோ படமா, எவ்வளோ படம் இன்னைக்கு வரைக்கும் பேசலாம், இன்னைக்கு வரைக்கும் பேசலாம். சித்திரம், உத்திரம், ஆமாம், மாயர் சாப், 1921 நம்ம 21 மெட்ராஸ் மெயில்னு திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும் ட்ரெயின். அதில் ஒரு கதை பண்ணி மம்முட்டி சார், மோகன்லால் சார் நடிச்சிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்து இந்த படம் வருது, இப்போ என்ன டெரிட்டரியா இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மம்முட்டி மோகன்லால் நடித்த படம். அதை பற்றி ஒரு இன்டர்வியூலாம் சொல்லி. மோகன்லால் as an artist, மோகன்லால் as a producer, இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சார்? அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனே கிடையாதுமா. அவங்க வேற ஒரு பேட்டர்ன்மா. நான் இதுதான் அப்படின்னு அவங்க எதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தெரியல. இப்போது நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவருடைய என்னை கேட்டான் என்னுடைய ஃப்ரெண்டு 78, சரி கூப்பிட்டு நடினே எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க, நடிச்சிட்டேன். அப்புறம் நவோதயாவில் ஒரு படத்தை வந்து ஏதோ கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு, நான் அப்ளை பண்ணல, என் ஃப்ரெண்டு வந்து நீ நடிக்கிறாடான்னு கேட்டான். சரி போடுறானே, நான் போஸ்ட் பண்ணல, அவன் தான் போட்டான். மறுநாள் காலையில் என்னை நடிக்க சொல்லிட்டாங்க. அதான் மஞ்சள் உறிஞ்ச பூக்கள் அப்படின்றாரு. அப்புறம் வந்து நான் நிறைய படங்களில் வில்லன் நடித்தேன், அப்புறம் வந்து காமெடியாக நடித்தேன், அப்புறம் ஆன்டி ஹீரோவிட்டேன். இப்போ வந்து நான் 350 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லும்போது அதுக்குள்ளார ஒரு கர்வமோ அல்லது பயணப்பட்ட டயர்டோ இல்லை, ஸ்டில் ஃப்ரெஷ். அதுதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னு ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறார். அது ஒரு பெரிய மனநிலையில் அதை நம்ம அதை எதில் வேணாலும் உட்கார வைக்கலாம். ரொம்ப பெரிய. அதே மாதிரி அவர் மம்முட்டி சார் அப்படி தான் சார், சைனஸ் அப்துல்லாலேருந்து எல்லாமே சொல்லணும். இப்போ அவரை போய் கேட்டால் நாங்கள் வந்து ஸ்டார்டம் எங்கள் ஷோல்டரில் தூக்கிட்டு போனதில்லை, அது 2 கேரக்டர். அது எங்களுக்கு ஹீரோ வந்து எங்களுடைய கதை தான், எங்கள் அப்படி அதுதான் அவங்களுடைய மனம். தமிழ் சினிமாவில் கதை தான் ஹீரோ அப்படின்ற காலம் எங்கே முடிஞ்சுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பீம்சிங் சார், ஸ்ரீதர் சாரோட முடிஞ்சிருச்சு. மகேந்திர சார் இருக்கிற வரைக்கும் இருந்தது, அப்புறம் அதுவும் இல்லாமல் போச்சு. இல்லை, ஏசி திருலோகச்சந்தர்லாம் கூட ஓரளவுக்கு. ஏசி திருலோகச்சந்தர் சார் பெஸ்ட் டைரக்டர்மா. ஸ்கிரிப்ட்ன்றதை விட மேக்கிங் வந்து அவருடைய இது வந்து ரெஃபரன்ஸ் அன்னைக்கும். டி யோகானந்தன் சொல்லி, ஏ ஜெகநாதன் சார், இதேக்கணி வந்து எல்லாரும் எம்ஜிஆர் படத்தில் ராசசுலோச்சனா வில்லி, அதை யாரும் நோட்டீஸ் பண்ணல. ராசசுலோச்சனா வில்லி எவ்வளோ பெரிய ஹீரோவுக்கு ஒரு லேடி வந்து டெரரா பிளேயா இருப்பாங்க. யுரேனியம் கடத்துறது என்ன அந்த படத்தோட நீங்கள் பார்த்தீங்க. இதே கடி வந்து எம்ஜிஆர் சாரோட மிகப்பெரிய லாஸ்ட் ஹிட் அந்த படம். 50 தடவை பார்த்துருக்கேன் சார். எதுக்குன்னா அவங்க அவர் ஏ ஜெகநாதன் சார்லாம் பெருசாக பேசப்படலாம், ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பாரதி ராஜா சார் சினிமா, மகேந்திரன் சார் சினிமா, பாலு மகேந்திரா அப்படியே மூலமாக வந்து மணிரத்னம் சார் வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பேட்டர் இருந்துச்சு. அப்புறம் சட்டுன்னு ஒரு சேஞ்ச், ஒரு எல்லாமே என்டர்டெயின் பேஸில் போய் இந்த பாதிப்பு மலையாள சினிமாவுக்கும் போச்சு. இப்போ வந்து முழுசாக வந்து இன்றைய இளைஞர்களை பொறுத்த மட்டும் இது ஒரு பேட்டர்ன். இப்போ வந்து நம்ம என்னென்னா இதுதான் சரின்ற சினிமா இல்லை, இதுவும் சரி, அப்படி ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. திரும்பவும் கதைகளை நோக்கி தமிழ் திரைப்படங்கள் மாறும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இனி அந்த மாதிரி ஒரு அந்த ஜென்ரேஷன் இனிமே போகிற ஜென்ரேஷன் எலக்ட்ரானிக்கலி டிசைன்டு குழந்தைங்க. இது இந்த பக்கம் தான் போகும். அப்படி இப்போ ரிவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி இன்றைக்கு திரைப்படங்களில் இப்போது நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சராசரியாக ஒரு திரைப்படத்தில் ஒரு 3 நல்ல பாடல்கள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி பாட்டுக்கான ஸ்கோப்பும் இல்லை, பாடல்களும் வருதில்லை. பாடல்கள் வந்து காலத்தை கடந்து அது அப்போதைக்கு வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பாக்கெட் நாவல் மாதிரி ஆயிடுச்சு பாடல்கள் அந்த படத்தில். அந்த காலகட்டத்துக்குன்னு காலத்தை கடந்து நிற்கக்கூடிய, காலத்தை வெல்லக்கூடிய பாடல்கள் இனி என்னைக்காவது வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது எலக்ட்ரானிக் வந்து எல்லாத்தையும் மூழ்க அடிச்சிருச்சு. இனி இது இப்படி தான் போகும். இப்போ நம்ம பேரம் பேத்திட்ட நம்ம சொல்ல முடியுமா? அதை
நம்ம வீட்டில் நம்ம பேரம்பேத்திகள்கிட்ட நாங்கள் பார்த்த படத்தில் பார்ப்போம், ஐயோ வேலையை பாருன்னு போயிடும். அவனுக்கு வந்து அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. இனி வந்து படைப்பாளிகளும் பார்வையாளர்களும் இப்படி தான் இருப்பாங்க. இல்லை, நீங்கள் இதை சொல்லும்போது நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய பேரங்கிட்டையோ பேத்திக்கிட்டேயோ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க இன்றைக்கும் இளையராஜாவோட பாடல்களை ரசிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான பாடல்களுக்கு இன்னும் ரசனை இருக்கிறது, ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான பாடல்கள் ஏன் இன்னைக்கு வரணும்னு யாரும் யோசிச்சு? நீங்கள் வந்து 90s பான் வரைக்கும் தான் இளையராஜாட்ட இருக்கான். 2000 பான் வந்து இளையராஜாட்ட இல்லை. 2000 பான் இளையராஜாட்ட இல்லை. 2000 பானில் இருக்கவங்க இளையராஜாட்ட இல்லை. ரகுமான் வந்து ரெட்ரோ சாங்னு சொல்கிறாங்க, நம்புவீங்களா நீங்கள்? ரகுமான் ரெட்ரோ சாங் சொன்னால் அப்படியே விதிச்சு போட்டி, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு. ரெட்ரோ சாங்னாங்க. சரி நினச்சிக்கிட்டிங்க நான் எதாவது எம்எஸ் சார் பாட்டு போடுவாங்க, இளையராஜா சார் பாட்டு போடுவாங்க, ரகுமான் பாட்டு போட்டாங்க. என்னப்பா? ஆமாம் அங்கிள், வி ப்ளே ஒன்லி ரெட்ரோ சாங் போய் ரகுமான். சரி தம்பி. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்கள யோசிக்க விடுறதுக்கெல்லாம் மெஷின் பெர்மிட் பண்ண மாட்டேங்குமா. அப்போ நம்ம முதல்ல ஒரு டாக்குமெண்ட் அடிக்கணும்னா ஒன்று டைப்ரைட்டில் உட்காரணும், எழுதணும். இப்போ சொன்னால் அடிச்சு கொடுத்துருது. ஸோ அதை நம்ம வந்து அது குறைச்சி மதிப்பிட முடியாது. அதுதான் சூழல், அது அப்படித்தான் போகும். அப்போ இனிமேல் வந்துட்டு ஒரு மெலோடி அப்படின்றதுக்கு ஸ்கோப் கிடையாது அப்படின்றது உங்களுடைய கருத்தா? அந்த 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 மியூசிக்லாம் வந்து அதை உட்காந்து பேசுறதுப்ப இளையராஜாவுடைய ஆகப்பெரிய ரசிகர் சார், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். இல்லை இளையராஜா மாத்திரம் இளையராஜா சார் இல்லை, வித்யாசாகர் வந்து எனக்கு இன்றைக்கி வர மெலடி வரைக்கும் நான் ரசிக்காமல் தேவா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தேவா சாரோட சாங்ஸ் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வெறும் மியூசிக்குங்கிறது வந்து நம்ம சினிமா பாட்டாக மாத்திரம் இல்லாமல் நம்மளை எனர்ஜைஸ் பண்ணும். நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு இலக்கிய சிந்தனை, பாடலாசிரியர்களை இலக்கிய சிந்தனை இருக்கும், ஒரு எனர்ஜைஸ் பண்ண. நம்மளை ரொம்ப லோவாக இருக்கும்போது சில பாடல்கள் வந்து நம்மளை அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரும். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இனி வந்து வரும்போது நம்ம வந்து நமக்கான தலைமுறையும் நமது பொக்கிஷமாக இருக்குது. அடுத்து வர்ற தலைமுறை அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவன் பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். எது அவனை வெளியே கொண்டு வரன்றது அவன் பார்த்துக்கிட்டோம், முடிவு பண்ணிக்கிட்டோம். அதுதான் அப்படிதான் சரியாகவும் இருக்கும். சரி, நம்ம அதை வந்து புகட்ட வேண்டாம். நீங்கள் என்ட்ரான பீரியடில் ஒன்றா இருந்தது சினிமா, இனி வரும் சினிமாவில் நீங்கள் எப்படி ஃபிட் ஆவீங்க? இல்லை, இப்போ நான் எப்போவுமே என்ன The Chennai Silks in Mega Summer Sale.